بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆனுடைய சொற்களின் அர்த்தத்தையும் அதில் அடங்கியுள்ள இலக்கணத்தையும் பார்த்து வருகிறோம். இதுவரை பக்கரா அத்தியாயத்தில் 101 வசனத்தை முழுமையாக பார்த்து முடித்துவிட்டு 102ஆம் வசனத்தினுடைய தமிழாக்கத்தை பார்த்து வரும் பொழுது அதில் சூனியத்தை பற்றி பேசுகிற வசனமாக இருக்கிற காரணத்தினால் சூனியத்தை பற்றிய ஒரு தெளிவுக்கு வந்த பிறகு அந்த வசனத்தை வாசித்தால்தான் அதனுடைய பூரணமான விளக்கம் நமக்கு கிடைக்கும் என்பதற்காக வேண்டி அதை அப்படி நிறுத்தி வைத்துவிட்டு சூனியத்துக்கு ஆற்றல் இருக்குதா இல்லையா என்பதை வேறு வேறு வசனங்களை சான்றாக கொண்டு ஹதீஸுகளை சான்றாக கொண்டு நம்ம உங்களுக்கு விளக்கி வந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இறுதியாக நம்ம சொன்ன விஷயம் என்னென்று கேட்டால், சூனியக்காரனுக்கு ஆற்றல் இருப்பது என்று சொல்வது மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான ஆற்றல், அந்த மாதிரி ஆற்றலாக அது இல்லை. அல்லாஹ் செய்கிற மாதிரியான ஒரு ஆற்றலாகத்தான் இருக்கிறது. அவங்க நம்பிக்கை பிரகாரம் எங்கே இருந்து கொண்டு என்ன வேண்டாலும் செய்வான் அப்படின்னு சொல்லுவது இது மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றல் கிடையாது. இறைவன் தான் அப்படி செய்வான். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால இது அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறதாக இருக்கிறது. உலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது என்பதற்கு மாற்றமாக இருக்கிறது என்பதையெல்லாம் விளக்கணும். அப்போ அதிலேருந்து என்ன செய்கிறாங்கன்னா, சில எதிர்கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அந்த கேள்விகளையும் எதிர்கொண்டு அதற்கான விளக்கத்தையும் தெரிந்த பிறகு தான் அந்த வாதம் முழுமை பெறும். என்ன எதிர்கேள்வி வைக்கிறாங்கன்னா, இப்போ நபிமார்கள் அற்புதம் செஞ்சாங்களே, அவங்க செஞ்ச அற்புதம் மனிதன் செய்யக்கூடியது கிடையாது, மனிதனால் இயலாத ஒன்றைத்தானே அற்புதம் என்று செய்தார்கள் என்ற ஒரு வாதத்தை வைத்து எதிர்கேள்வியாக வைக்கிறார்கள். அதற்கு நம்ம ஆதாரங்களோட பதில் சொல்லிட்டோம். என்ன சொல்லிட்டோம்? நபிமார்கள் அற்புதம் செய்வது அவங்களுக்கு அந்த சக்தி கிடையாது. நினச்ச போதெல்லாம் செய்ய முடியாது, நினச்சதெல்லாம் செய்ய முடியாது, அவங்க தேவைன்னு கருதும் போதெல்லாம் செய்ய முடியாது. அல்லாஹ் ஒரு காரியத்தை நபின்னு நிரூபிப்பதற்காக வேண்டி 1-2 அற்புதத்தை கொடுத்து அதை செய்ய அல்லாஹ் விரும்பி செய்ய அனுமதி கொடுத்தால் அந்த அனுமதி கொடுத்த அந்த நேரத்தில் அந்த ஒன்றை மாத்திரம் செய்வார்கள். அதே அற்புதத்தை மீண்டும் மீண்டும்லாம் செய்ய மாட்டார்கள். மீண்டும் மீண்டும் செய்வதாக இருந்தால் மீண்டும் மீண்டும் அனுமதி வாங்கணும். அப்போ அனுமதி வாங்கிட்டு எப்போ செய்கிறாங்கன்னு வந்து விடுகிறதோ அப்போ அல்லாஹ்வை போல செயல்படுறாங்கன்னு ஆகலை. அல்லாஹ் ஒருத்தர் அனுமதி வாங்கி தான் செய்கிறாங்கன்னா எப்படி அல்லாஹ் வாங்க? அனுமதி வாங்குறதுக்கு ஆதாரம் இருக்கணும். அப்போ அந்த நபிமார்கள் எல்லாம் இதுன்னு இல்லை, அனுமதி வாங்காமல் செய்ய மாட்டாங்கன்ற தெளிவான வசனங்களை எடுத்து காட்டிட்டோம். அப்படின்னா அந்த சூனியக்காரனை விட நபிமார்களை விட சூனியக்காரன் மேலானவனாக கருதுகிறாங்க. சூனியக்காரன் இன்னதைத்தான் செய்வான்னு அவங்க சொல்கிறது கிடையாது, ஒரு தடவை தான் செய்வான்னு சொல்கிறது கிடையாது. எனக்கும் சூனியம் வைப்பான், உங்களுக்கும் சூனியம் வைப்பான், அவனுக்கும் சூனியம் வைப்பான், கண்ணையும் குருடாக்குவான், கல்வையும் குருடாக்குவான், மூளையும் பிதற்ற வச்சிருவான், உடம்புல வலி ஏற்படுத்துவான், இப்படின்னு என்ன வேண்டாலும் செய்வான்ங்கிற மாதிரி அவர்களை நபிமார்களை விட மேலே தான் கொண்டே வைத்திருக்கிறார்கள். அந்த அவங்க நம்பிக்கையை வைத்திருக்கிறவங்க பிரகாரம் அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம். அடுத்து என்ன ஒரு எதிர்கேள்வியா இந்த வாதத்துக்கு எதிராக என்ன வாதம் வைப்பாங்கன்னு கேட்டால், ஷைத்தானை கொண்டு நிப்பாட்டுவாங்க. ஷைத்தான் செயல்படுறானே அந்த செயல்பாடு எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுடைய செயல்பாடு மாதிரி இருக்கிறதா, இறைவன் செயல்பாடு மாதிரி இருக்குதா? ஷைத்தானை பொறுத்தவரை, இப்லீஸை பொறுத்த வரைக்கும் அவனுடைய செயல்பாடு எப்படின்னா, அவனும் அவனுடைய சந்ததிகளும் எப்படி செயல்படுறாங்கன்னு கேட்டால், நம்ம உள்ளங்களில் ஊடுருவி செயல்படுறாங்க. உள்ளங்களுக்குள்ள நுழைஞ்சி ஒரு கெட்ட எண்ணத்தை உண்டாக்குதல், இது யார் செயல்பாடு? அல்லாஹ் தான் உள்ளத்துக்குள் நுழையக்கூடியவன். அந்த செயலை ஷைத்தான் செய்கிறானே, அப்போ அதை ஷைத்தானை நம்பினா ஷிர்கான்னு கேட்கலாம்ல. சிகரை நம்பினா ஷிர்க்குங்கிறீங்களே, இப்போ ஷைத்தானை நீங்கள் நம்பத்தானே செய்கிறீங்க. ஷைத்தானை நம்பாத யாருமே இல்லை. 72 கூட்டத்தில் ஷைத்தானை நம்பாதவர்கள் யாருமே இல்லை. சும்மா குரான்லாம் தூக்கி பேரு குரானை வச்சுக்கிட்டு பகுத்தறிவாக இருக்கிறோன்னு சொல்லக்கூடியவங்க தான் ஷைத்தானுக்கு ஒரு வியாக்கியான கொடுத்துக்கிட்டு போவாங்க. அது சொன்ன நம்பர், கணக்கில் எடுக்க முடியாத ஒரு நம்பர். அப்போ எல்லாருமே ஷைத்தானை நம்புகிறோம், நாமளும் நம்ம தான் செய்கிறோம். இப்போ நம்மளை நோக்கி என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், ஷைத்தான் வழிகெடுக்கிறான், நல்லது செய்ய நினைக்கிறவனை கெட்டது செய்ய நினைக்கிறான்னா எப்படி நினைக்கிறான்? ஒரு எதிரால் நின்று கொண்டு மனுஷன் மாதிரி பேசி அப்படி நினைக்கிறானா? நம்ம உள்ளத்துக்குள்ளே ஊடுருவி அது மாதிரி எண்ணத்தை மாற்றி விட்றானா, ஊடுருவி மாற்றி விடுகிறான். அப்போ இது படைப்பினங்களுடைய செயல் போல் இல்லையே.
அல்லாஹ்வை போல யாரும் இல்லை என்பதற்கு ஷைத்தான் நம்புறதும் வந்து ஒரு முரணாக இருக்குது என்று ஒரு எதிர்கேள்வி கேட்பாங்க. அதனால நாங்கள் சூனியத்தை நம்புகிறோம். அப்படி ஷைத்தானை நம்புறீங்கல்ல, அந்த மாதிரி சூனியக்காரன் செஞ்சுட்டு போகிறாங்க, உங்களுக்கு என்ன அதனால் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் ஷைத்தான் சில காரியங்கள் செய்கிறான்னு சொல்கிறோம்ல, அவன் வந்து அல்லாட்ட தெரிவிக்காமல் அல்லாட்ட அனுமதி பெறாமல் அவனாக நினைக்கும் போதெல்லாம் நினைச்சதை செய்வான் என்று மார்க்க நமக்கு சொல்கிறதா, அவன் வந்து இந்த மாதிரி வழிகெடுப்பதற்கு அல்லாட்ட அனுமதி வாங்கிட்டான் என்று சொல்கிறதா? அல்லாவா அது விட்டதுனால அவனால் செய்ய முடிகிறதா, அவனாக செய்ய முடிகிறதா? அப்போ ஷைத்தானை பற்றி நம்ம தேடி பார்க்கும் பொழுது அல்லாவே அந்த அனுமதியை கொடுத்துருக்குறான், கியாமத் நாள் வரைக்கும் கொடுத்துருக்குறான். அப்படி வந்து எந்தெந்த சூனியக்காரனுக்கு எப்போ எல்லாம் அனுமதி கொடுத்தான்னு எடுத்து காட்டட்டேன். அப்போ இப்போ வந்து ஷிர்க் வராது. ஷைத்தான் செய்கிறான்னு கேட்டால் நீ செஞ்சுக்கடா பார்ப்போன்னு சொல்லி எல்லாம் பர்மிஷன் கொடுத்துட்டான் அப்படின்னு பர்மிஷன் வாங்கிட்டு செய்கிறது வந்து என்ன செய்யாது, அவனே செய்கிறான் என்று வராது. எங்கே பர்மிஷன் கொடுத்தான் என்று சொன்னால் அதை பற்றி பல வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். உதாரணமாக 7வது சூறாவில் 13லேருந்து எடுங்க. 13லேருந்து என்ன வருதுன்னு கேட்டால், ஷைத்தானோ இப்லீஸை வந்து ஆதமுக்கு மரியாதை செய்ய சொல்கிறானா, அவன் இப்லீஸ் மறுத்துறான். மறுத்த உடனே நடக்கிற சம்பவம் இது. கால அல்லாஹு சொன்னான், ஃபஹ்பித் மின்ஹா, இங்கிருந்து இறங்கி விடு. ஃபமா யகூனு லக்க அன் தத்தகப்பர ஃபீஹா, தகப்பர் என்ன பெருமை அடித்தான், அன் தத்தகப்பர ஃபீஹா, இதில் பெருமை அடிப்பது உனக்கு தகாது. இங்கே உட்காந்துக்கிட்டு நான் தான் பெருசுன்னு சொல்லுவது வந்து உனக்கு தகாது, வெளியேறு. ஃபஹ்ருஜ், வெளியேறிவிடு. இன்னக்க மின சாகிரீன், நீ சிறுமைப்பட்ட சிறு சகரனா சின்னவன் ஆயிட்டான்னு அர்த்தம். நீ சிறியவர்களில் ஒருவனாக இருக்கிறாய், சிறுமையானவர்களில் ஒருவனாக இருக்கிறாய், நீ பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாது, இறங்குடான்னு நல்லா சொல்லிட்டான். இது 13ல் இருக்குது, 7:13. இது சொன்ன உடனே அவன் கேட்குறான், கால இப்லீஸ் கேட்குறான், அன்லிர்னி, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு. அன்லர்னா அவகாசம் கொடுக்குறது. அன்லர்லேருந்து அம்ரு வந்து அன்லிர்னி, எனக்கு அவகாசம் கொடுப்பாயாக. இலா யௌமி யுபாசூன், அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரைக்கும். இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிள்ளைலாம் பிறந்து மக்கள்லாம் கடைசியில் மூத்தா போய் அழிக்கப்பட்டு மர எழுப்புவாங்கல்ல, அது வரைக்கும் எனக்கு ஒரு டைம் கொடு. இலா யௌமி யுபாசூன், கியாமத் நாள் வரைக்கும் கேட்குறான். கியாமத் நாள் வரைக்கும் எனக்கு டைம், ஒரு நாள் டைம் கேட்கலாமே, கியாமத் நாள் வரைக்கும் எனக்கு அவகாசம் கொடுப்பாயாக. எதுக்கு அவகாசம் கொடுப்பாயாக? அதெல்லாம் வேறு வசனங்களில் விலைக்கு வேறு வருது, வழிகெடுக்கத்தான் கேட்குறான். கால அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், இன்னக்க மினல் முன்தரீன், நீ அவகாசம் கொடுக்கப்பட்டவர்களில் ஒருவனாக இருக்கிறாய், ஆகிவிட்டாய். பர்மிஷன் கொடுத்தாச்சு. இப்போ அல்லாஹ் தான் என்ன செய்கிறான்னு கேட்டால், இவன் கேட்குறான், நான் போய் வழிகெடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு பர்மிஷனும் டைமும் கொடுன்னு கேட்குறான். அல்லாஹ் வந்து போய் செஞ்சுக்கேன்னு சொல்லிட்டான். இப்போ அல்லாஹ் அவனாக செய்வதாக இருந்து அதை கேட்க மாட்டான்ல, அவனுக்கா அந்த மாதிரி நம்மளை வழிகெடுக்கக்கூடிய ஆற்றல் இருந்தால் அல்லாட்ட இதை கேட்குறான், சவால் விட்டு வந்துட வேண்டியது தானே. இறங்குன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு டைம் கொடுவேன், அப்போ எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, நீ எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நான் என்ன செய்வேன், நான் வந்து அவளை வழிகெடுத்துருவேன்னு கேட்குறான். அப்போ கால அல்லாஹ் சொல்கிறான், இன்னக்க மினல் முன்தரீன், அவகாசம் கொடுக்கப்பட்டவர்களில் ஒருவனாக நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து இங்கே பர்மிஷன் கொடுத்துட்டான். பர்மிஷன் கொடுத்த பிறகு அவன் செய்கிறது வந்து அவனுடைய செயலை ஆகாது. அவன் வழிகெடுக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு வழிகெடுக்க முடியாது. அல்லாஹ் நம்மளை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி அந்த ஒரு பவரை அவனுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்குறான். கொடுத்ததுக்கு ஆதாரம் இருக்குது. கொடுத்துருந்தா அது சூனியக்காரனுக்கு அதே மாதிரி கொடுத்துருக்கான்னு நீங்கள் சொல்ல முடியாது. கொடுத்தான்னு ஆதாரம் காட்டணும், எந்தெந்த சூரியக்காரனுக்கு கொடுத்தான், எப்போ கொடுத்தான்னு என்ன செய்யணும், ஆதாரம் காட்டணும். கால அவன் சொல்லுகிறான், அந்த உரையாடலில் தொடர்ந்து வருது, ஃபபிமா அகுபை தனி, என்னை நீ வழிகெடுத்த காரணத்தினால். இவனாக வழிகெட்டு போயிட்டு என்னை நீ வழிகெடுத்தேங்கிறான். அதிலே ஒத்துக்கிறான். இந்த பெருமை அடித்தது, சஜிதா செய்ய மாட்டேன்னு சொன்னதெல்லாம் அல்லாஹ் தான் செஞ்சான்னு ஒத்துக்கிறான். உனக்கு தான் அதிகாரம், நீ தானே இப்படி ஆக்குனேங்கிறான். ஃபபிமா அகுவை தனி, என்னை நீ வழிகெடுத்து விட்ட காரணத்தினால் இல்லை அக்கூதன்னலகும், அவர்களுக்காக, அவர்கள்னா அந்த மனித குலத்திற்காக வந்து நான் என்ன செய்வேன், உட்கார்ந்து கொள்வேன். சிராத்தக்கல் முஸ்தகீம், உனது நேரான பாதையெல்லாம் போய் நான் உட்காந்துக்கிருவேன். எனக்கு அவகாசம் கொடு, நான் போய் என்ன செய்வேன், நேரான பாதைன்னு எது இருக்கோ அங்கே போய் முட்டுக்கட்டை போட நான் நின்றுவோம் போய். சும்மலை ஆத்தி என்னகும்,
பிறகு அவர்களிடத்தில் நான் வருவேன், செல்வேன். மின்பைனி ஐதீஹிம், அவர்களுக்கு முன்புறத்தில் இருந்தும், ஒமின் ஹல்ஃபிஹிம், பின்புறத்தில் இருந்தும், வான் ஐமானிஹிம், அவங்களுடைய வலப்புறங்களில் இருந்தும், வான் ஷமாயிலிஹிம், அவங்களுடைய இடப்புறங்களில் இருந்தும் நான் அவங்கள்ட்ட வருவேன். சிராத்துல் முஸ்தகீமில் இருந்து கொண்டு இந்த பக்கமும் வருவேன், அந்த பக்கம் வருவேன், அந்த பக்கம் வருவேன், நாலாபுறமும் அவர்களை என்ன செய்வேன், அவங்கள கெடுக்கிறதுக்கு நான் வருவேன். வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், வலா தஜிது, நீ காண மாட்டாய், அல்லாட்ட பேசுகிறான், நீ காண மாட்டாய், அக்ஸரஹும், அவர்களில் அதிகமானவர்களை ஷாக்கிரீன், நன்றியாளர்களாக நீ பார்க்க மாட்டாய், எல்லாத்தையும் நன்றி கெட்டால் ஆக்கிடுவேன், எல்லா மனிதர்களையும் இல்லை அதிகமான மக்களை நன்றி கெட்டவர் ஆக்கிடுவேன்னு சொல்லி அல்லாட்ட இதையும் சேர்த்துறான். இது வந்து அப்படிலாம் உனக்கு முடியாதுன்னு நல்லா சொல்லலை, இதுக்கு தான் சேர்த்து பர்மிஷன் கொடுத்தாச்சு. காலை எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் அதை மறுக்கலாம், கோரிக்கை அவகாசமும் கொடுத்துட்றான், இன்னதெல்லாம் செய்வேங்கிறான்ல, செஞ்சுக்கேன்னு சொல்லிடுறான். அந்த வார்த்தையில் இல்லாட்டான்னு எல்லாம் மறுக்காமல் விட்டுறான்ல, பிந்தி செஞ்சுக்கேன்னு பின்னாடி ஒரு வசனத்தில் அதுவும் வரும். அப்போ காலை அல்லாஹ் சொல்கிறான், உஹ்ருஜ் மின்ஹா, இங்கிருந்து வெளியேறிவிடு, மதுவூமன் மதுகூரன், இழிந்தவனாக கேவலப்பட்டவனாக நீ இறங்கிரு. லமன் தபியாக்க மின்ஹும், அவர்களில் யார் உன்னை பின்பற்றுகிறானோ, ல அம்ல அன்ன ஜஹன்னம, நரகத்தை நான் நிரப்புவேன், மின்கும் அஜ்மயின், உங்களை அனைவரையும் போட்டு நரகத்தை நிரப்புவேன். உன்னையும் உன்னை பின்பற்ற ஆள்களையும் போட்டு நரகத்தை நிரப்புவேன், உன்னை பின்பற்றவும் செய்வாங்கன்னு அல்லாஹ் சொல்லிடுறான். அதெல்லாம் செய்கிறதுக்கு உனக்கு வந்து அந்த சக்தியை நான் கொடுத்துட்டேங்கிறான். இவ்வளோ அடங்கி இருக்குது. அப்போ 7வது சூறாவில் 13லேருந்து 18 வரைக்கும் பார்த்தோம் என்று சொன்னால், சைத்தானுக்கும் அல்லாவுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல் சொல்லப்படுகிறது. அந்த உரையாடலில் அவன் அவகாசம் கேட்குறான், வழிகெடுப்பேங்கிறான், நாலாபுரத்திலிருந்தும் வழிகெடுக்கிறதுக்கு அவன் வந்து வாய்ப்பு கேட்குறான். எல்லாம் செஞ்சுக்கடான்னு சொல்லி அதை செஞ்சுட்டு நரகத்தில் போடுவான். அதுக்கெல்லாம் இப்போ பனிஷ்மெண்ட் அப்புறம்தான், இப்போ உனக்கு தடையை செய்ய மாட்டேன்னு அர்த்தம். அதுக்கு நரகத்தை போட்டு நறுக்கி விட என்ன அர்த்தம், நீ செஞ்சிக்க, உலகத்தில் உனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன்னு அர்த்தம். அப்போ சைத்தான் செய்கிறான்னு சொன்னால், இப்போ நபிமார்கள் எப்படி அல்லாட்ட அனுமதி வாங்கி, நபிமார்கள் ஒரே ஒரு காரியத்தை ஒரு தடவை செய்கிறதுக்கு அல்ல 1-2 காரியத்தை செய்வதற்கு அனுமதி வாங்கினாங்கன்னு ஆதாரம் காட்டுகிறது. இவன் எப்படி வாங்கிட்டான்னு கேட்டால், கியாம நாள் வரைக்கும் என்ன செஞ்சிட்டான், எனக்கு அவகாசத்தை கொடு, நான் நாலாபுரமும் போய் அவங்கள வழிகெடுக்கிறதுக்கு அவகாசம் கொடுன்னா என்ன ஒன்றாலும் செய்வேன். வழிகெடுப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனைக்கும் அவன் பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கிறான். அவன் எதை செஞ்சாலும் அவனுக்கு அல்லாஹ் வந்து செஞ்சு பார்த்துக்கடான்னு அனுமதி கொடுத்ததால் செய்யும் பொழுது அவன் அல்லாஹ்வுக்கு நிகர்னு வரமாட்டான். அனுமதி கொடுத்துருக்கட்டும் செய்ய முடியாதுல்ல, அதனால் அவன் அல்லாஹ்வுக்கு நிகராக செயல்படுறான்னு வராது. இப்படி அனுமதி கொடுத்ததாக ஆதாரம் இருக்கணும். ஆனால் அதுக்கடுத்தது இது வந்து 15வது அத்தியாயம். அதில் வந்து 34 அந்த உரையாடல் மறுபடி இதே மாதிரி அல்லாஹ்வுக்கும் இப்லீஸுக்கும் நடந்த உரையாடல் சொல்லப்படுகிறது. 15ல் 34 என்ன சொல்லப்படுது, கால அல்லாஹ் சொன்னான், ஃபஹ்ருஜ் மின்ஹா, இங்கிருந்து வெளியேறு, ஃபைன்னக ரஜீம், நீ தூக்கி வீசப்பட்டவன், ரஜீம்னா எரியப்பட்டவன், வீசி எறியப்பட்டவன். ஓ இன்ன அலைக்க லானத்தை, உன் மீது லானத்து இருக்கிறது, இன்னும் வந்ததுனால லானத்து இருக்கிறது, இலா யௌமித்தீன், யௌமித்தீன் வரைக்கும், நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் உனக்கு என்ன இருக்கிறது, வந்து லானத்து இருக்குது, இறங்கு. அப்போ கியாம நாள் வரைக்கும் உனக்கு லானத்து இறங்கிக்கிட்டே இருக்கு, நீ இறங்குடா கீழன்ட்டான்லாம். கால அவன் கேட்குறான், ரப்பி இறைவா ஃபஅன்லிர்னி, எனக்கு நீ அவகாசம் கொடுப்பாயாக, இலா யௌமி யுபாசூன், எழுப்பப்படும் நாள் வரைக்கும், மக்கள் எழுப்பப்படும் நாள் வரைக்கும் எனக்கு அவகாசம் கொடுப்பாயாகன்ட்டு கேட்குறான். இதை கேட்டவுடனே அல்லாஹ் என்ன செய்யணும், தொலைச்சிவிடும். அவகாசம் அப்படின்னு சொல்லலை. கால அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னக்க மினல் முன்வரீன், நீ அவகாசம் கொடுக்கப்பட்டவர்கள் ஒருவனாவாய், உனக்கு அவகாசம் உண்டு. எது வரைக்கும் உண்டு, இலா யோமில் வக்கத்தில் மாலூம், அறியப்பட்ட அந்த நேரம் வரைக்கும், எல்லாரும் அறிந்து வைத்திருக்கிற அந்த நேரம் இருக்குது, அதான் உலகத்தை அழிக்கிற நாள், அது வரைக்கும் உனக்கு என்ன இருக்குது, அவகாசம் இருக்கிறது அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லி அவனுக்கு அந்த அல்லாஹ்வுடைய அனுமதியை வாங்கிட்டாங்கிறதுக்கு இது ஆதாரம். வாங்கிட்டு செஞ்சால் தான் செய்யலாமே. நபிமார்களே கூப்பிட்டு நீங்கள் டெய்லி அற்புதம் செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான். அது அனுமதி, அற்புதத்தை செஞ்சாலும் அவர் அல்லாஹ்வை போலன்னு வராது. ஏன்னு கேட்டால் யாருக்கு உரியவனாக இருக்கிறானோ அவனை கேட்டு தான் செய்ய முடியுது. அதே மாதிரி அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவன் சொல்கிறான், இப்லீஸ் சொல்கிறான், காலை
ரப்பி இறைவா, இறைவான் அவனே இறைவனை ஒத்துக்கிறான் பாருங்களேன். இறைவா பிமா அகுவைத்தனி, என்னை நீ வழிகெடுத்த காரணத்தினால், லவ் ஜையின் அன்னலகும் ஃபில்லர்லி, பூமியில் அவர்களுக்கு அழகாக்கி காட்டுவேன். பாவங்களை, தீமைகளை, கெட்ட செயல்களை அழகானதாக காட்டுவேன். லவ் ஜையின் அன்ன, ஜைனட ஜீனத்து, லவ் ஜையின் அன்ன லகும், அவர்களுக்கு நான் அழகுபடுத்தி காட்டுவேன். ஃபில் அர்லி, பூமியில். எதை அழகுபடுத்தி காட்டுவேன்னு அங்கே சொல்லலை, நமக்கு தெரியுது எதை அவங்க அழகுபடுத்தி காட்டுவான்னு, கெட்டவைகளை. அப்போ கெட்டவைகளை அழகுபடுத்தி காட்டுவேன். வல உகுவி என்னகும், அவர்களை நான் வழிகெடுப்பேன். அஜ்மாயின், அனைவரையும் வழிகெடுப்பேன். 50 பேர் நான் வழிகெடுத்துருவேன் அப்படின்னு கேட்குறான். இது ஒரு பர்மிஷன் தான், இது கேட்குறான். அல்லாஹ் நினைச்சிட்டான், அந்த அனுமதியில் வந்து கரெக்ஷன் கொடுக்குறான். அனைவரையும் வழிகெடுப்புங்க அது முடியாது. அவனே கலெக்ஷன் பண்ணுறான். இல்லா இபாதக்க மின்ஹுமுல் முகுலசீன், முகுலசான இஹ்லாசான எண்ணத்தில் செயல்படுகிற உனது அடியார்களை தவிர எல்லாத்தையும் நான் வழிகெடுக்க மாட்டேன். இஹ்லாஸாக இருப்பாங்கள்ல, தூய்மையாக இருக்கக்கூடிய மக்கள், அந்த மக்களை, அந்த அடியார்களை தவிர அனைவரும் வழிகெடுப்பேன். அந்த பர்மிஷனை என்னன்னு கேட்டால், ஒட்டுமொத்த மனித குலத்தையும் அவனால் வழிகெடுக்க முடியாது. யார் அவனுடைய சேட்டைக்கு பணியாமல் உறுதியாக நின்று எதிர்க்கிறார்களோ அவங்கள்ட்ட அவனுடைய பாச்சா பழிக்காது. அவங்கள தவிர மற்ற அடியார்கள்ட்ட நான் என்ன செய்வேன், அனைவரையும் வழிகெடுப்பேன்னு சொல்லிவிட்டு, அனைவரையும் கெடுக்க முடியாத அவனே என்ன செய்கிறான்னா, இல்லாண்டு இஸ்து நான் போட்டுடுறான். இல்லா இபாதக்க, உனது அடியார்களை தவிர, அல் முகுலசீன், முகுலசான களப்பற்ற முறையில் அல்லாவுக்காகவே வாழ்கிறாங்கல்ல, அப்படியான அடியார்களை தவிர மற்றவங்கள வழிகெடுப்பேன்னு கேட்குறான். வழிகெடுப்பேன்னு கேட்டவுடனே அல்லாஹ் வந்து அதெல்லாம் முடியாது போன்னு சொன்னானா, சொன்னோன்னு போய் அனுப்பிவிட்டான். செய்கிறதுக்கு பர்மிஷன் அர்த்தம். அதே மாதிரி வந்து அவனுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்குது என்கிற ஒரு விஷயம் 16வது அத்தியாயத்திலையும் 98, 99, 100, 16வது சூறாவில் 98, 99, 100 அந்த வசனங்கள்லையும் இருக்கிறது. எப்படி இருக்குது? ஃபைதா கரஅத்தல் குர்ஆன, நபியே நீ குர்ஆனை ஓதும் பொழுது, ஃபஸ்தஇது பில்லாஹி, அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடு, மின ஷைத்தானி ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவாயாக. ஏன் பாதுகாப்பு தேட சொல்கிறான்னு கேட்டால், இன்னஹு லைஸலஹு சுல்தானும், அவனுக்கு அதிகாரம் கிடையாது, அலல்லதீன் ஆமனும், நம்பிக்கை கொண்டவர்கள் மீதும், அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், தவக்கல் ரப்பின் மீது தவக்கல் வைத்திருப்பார்களே அவர்கள் மீதும் அவனுக்கு சுல்தான் இல்லை. பாதுகாப்பு தேடுனீங்கன்னு சொன்னால் ஓடியே போயிடுவான். பாதுகாப்பு தேடுறவங்க அல்லாஹ் நம்புகிறவங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் மேலே தவக்கல் வச்சுருக்கிறதுனால குர்ஆன் ஓதும்போது ஷைத்தான்ட பாதுகாப்பு தேடிட்டுனா கிட்ட வரமாட்டான். ஏன்னு கேட்டால், இந்த மாதிரி தேடக்கூடியவர்கள்ட்ட அவனுக்கு பவர் கிடையாது. இன்னஹு லைஸலஹு சுல்தானும், அவனுக்கு சுல்தான்னா பவர், அதிகாரம் இல்லை. அலல்லதீன் ஆமனும், நம்பிக்கை கொண்ட மக்கள் மீதும், அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், ரப்பின் மீது தவக்கல் வைப்பார்களே அவர்கள் மீதும் என்ன இல்லை, வந்து அவனுக்கு அதிகாரம் கிடையாது. அதே நேரத்தில் சிலர் மீது அதிகாரம் இருக்குது. இன்னமா சுல்தானுகு, அவனுடைய அதிகாரம் வந்து அலல்லதீன யத்தவல்லவுனஹு, அவனை யார் வந்து பொறுப்பாளர் ஆக்கி கொண்டார்களோ, வல்லதீன ஹும்பிஹி முஷ்ரிகூன், யார் வந்து அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாங்களோ அவங்கள் மீது தான் அவனுடைய அதிகாரம் இருக்கிறது. இணை கற்பிக்கிறவர்களாக இருந்தார்களே ஆனால் அவங்கள நல்ல இஷ்டப்படி வழி நடத்துவான், அந்த அதிகாரம் இருக்கிறது. இணை கற்பிக்காமல் இருந்து அவன் சொல்கிறத கேட்குறதுக்கு தலையாற்றவனாக இருக்கான்னு வைங்க, அழகாய்க்கு காட்டவன தலையத்திலே ஆட்டுறான், அறிவுக்கு வேலை கொடுக்காம அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் இருந்தான்னு வைங்க, அவன் மீது அவனுக்கு சுல்தான் இருக்குது. அப்போ சிலர் மீது அவனுக்கு சுல்தான் பவர் இருக்குது, சிலர் மீது பவர் இல்லை. பவர் இருக்குன்னு என்ன அர்த்தம்? அல்லா தான் கொடுக்கணும் அந்த பவரை, அல்லாஹ் கொடுத்துட்டான்னு தானே அர்த்தம். அவனுக்கு பவர் இருக்குன்னா அந்த மாதிரி கெடுக்கிறதுக்கு நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு அர்த்தம். 16 வந்து அவனுக்கு அந்த சுல்தான் இருக்குங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 15:42 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்ன இபாதி, எனது அடியார்கள், லைஸலக அலைஹிம் சுல்தானும், உனக்கு அவர்கள் மீது சுல்தான் கிடையாது. இப்லீஸை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இன்ன இபாதி, எனது அடியார்கள் இருக்காங்களே, லைஸலக்க லக்கன்னா இப்லீஸை பார்த்து சொன்னது, உனக்கு கிடையாது, இல்லை.
அலைஹிம் அவர்கள் மீது உனக்கு இல்லை சுல்தானுன் எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது, இல்லா மனித்த பாக்க உன்னை எவன் பின்பற்றான் அவனை தவிர வேற யார் மீது அதிகாரம் கிடையாது. மினல் காவீன் வழிகட்டவர்களில் யார் உன்னை பின்பற்றுகிறானோ அவன் மீது தான் உனக்கு அதிகாரம் இருக்கே தவிர எல்லா மக்கள் மீது உனக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்ற அதிகாரம் சிலர் விஷயத்தில் இருக்குது, சிலர் விஷயத்தில் இல்லை என்று சொல்லி அவனுக்கு ஒரு பவரை எல்லாம் கொடுத்து தான் இருக்கிறான். ஏன்னா அவன் எல்லா இடத்துலையும் ஜெயிக்க முடியல. ஒரு பாங்கு சொன்னோன்னா கரெக்டாக 5 வேளை தொழுகை நடக்குது. இந்த தொழுகைக்கு யாரும் வரக்கூடாதுங்கிறது தான் அவனுடைய கொள்கை. யாரும் வராமல் அவனால் ஆக்க முடியுதா? கொஞ்சம் பேராக வந்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட அவங்களையும் வழிகெடுக்க முயற்சி பண்ணித்தானே இருக்கிறான். செல்லாது வந்துடுறாங்க. அப்போ நோம்பில் ஏன்டா பட்டி கிடக்கணும்னு தூண்டி விட்டு கெடுக்கத்தான் பார்க்குறான். அப்படி அதை கேட்டுக்கிட்டு நோன்பு வைக்காமல் இருக்கிறவனு இருக்கத்தான் செய்கிறான். நோன்பு வைக்கிறவனு இருக்கிறான்ல, அவன் மீது அவனுக்கு அதிகாரம் இல்லைன்னு ஆகுதா இல்லையா? அப்போ எல்லாத்தையும் செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கல, எல்லார்ட்டையும் விளையாடக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கல. அதே மாதிரி இது 17வது சூறாவில் 61 என்ன இருக்குன்னு கேட்டால், கால இப்லீஸ் சொல்கிறான், அராயத்தக்க ஹாதல்லதி கர்ரம் அலைய என்னை விட நீ சிறப்புக்குரியவராக ஆக்கினாயே. ஆதம சொல்கிறான், இவரை பற்றி சொல். அராயத்தக்கனா நீ சொல்வாயாக, அதுக்கு பயன்படுத்துவாங்க. ஹாதல்லதி கர்ரம் அலைய என்னை விட நீ சிறப்பித்து காட்டிய இவர் என்றால் ஆதம். இவர் இருக்கார, இவர் லைன் அகர் தனி எனக்கு நீ கொஞ்சம் அவகாசம் கொடுத்தால், எனக்கு கொஞ்சம் காலதாமதம் கொடுத்தால், இல்லை யோமில் கியாமத்தி கியாம நாள் வரைக்கும் கொடுத்தாயானால், இல்லை அகத்தனி கண்ண துர்ரியத்தகு இல்லா கலீலா கொஞ்சம் பேரை தவிர அவருடைய சந்ததிகளெல்லாம் நான் நினைஞ்சிருவேன், வழிகெடுத்துருவேன் அப்படின்னு எல்லாட்ட கேட்குறான். அல்ல என்ன செய்கிறான், இதுக்கு போ. இப்போ டயத்தை கேட்கல, இது டயத்தையும் கேட்குறான், வழி கெடுக்கிறதுக்கும் பர்மிஷன் கேட்குறான். அல்ல ரெண்டுக்கும் சேர்த்து கொடுக்குறான். இதுக்கு போ. ஃபமன் தபியாக்க மின்கும் அவர்கள் யார் உன்னை பின்பற்றுகிறார்களோ ஃபைன்ன ஜஹன்னம ஜஸாவுக்கும் ஜஸா மௌஃபூரா அப்போ இந்த நரகம்தான் உங்களுக்கான முழுமையான கூலியாக இருக்கும் போ என்று அல்லாஹ் சொல்லி அனுப்பிடுறான். இது 17:61 இருக்கிறது. அதே மாதிரி 34:21 என்ன இருக்குன்னு கேட்டால், ஒமாக்கான லஹு ஷைத்தானுக்கு இல்லை, அலைஹிம் அவர்கள் மீது இல்லை, மின் சுல்தானின் எந்த ஒரு அதிகாரமுமே இல்லை. கொஞ்சம் பேரை வழிகெடுக்க நம்ம கொடுத்துருக்குறோம், ஆனால் நல்ல மக்கள் மீது அதிகாரம் கிடையாது. எதுக்கு கொடுத்தோம் என்று கேட்டால், இல்லா நீ நாலம இல்லாலி நாலம நாம் அறிந்து கொள்வதற்காக, மை யூமின் பில் ஆகிரத்தி ஆகிரத்தை நம்பினவன் யார், மிம்மன் ஹோமின்ஹா பி ஷக்கின் அதில் சந்தேகத்தில் இருக்கிறவன் யார் என்பவனில் இருந்து ஆகிரத்தில் நம்பவன் யார் என்று பிரித்தறிவதற்காக வேண்டி இதை கொடுத்துருக்குறோம். ஓ ரப்பு காலா குல்லி ஷையின் ஹஃபீல் உமது இறைவன் அனைத்தின் மீதும் பாதுகாவலனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இதில் என்ன நல்லா சொல்லி காட்டுறான். ஏன் அந்த அவகாசத்தை கொடுத்தோன்னு காட்டுறான். நமக்கு ஒரு பெரியதொரு பரிசை தருவதற்கு அல்லாஹ் சித்தப்படுத்தி வச்சிருக்கிறான். அந்த பெரிய பரிசை தருவதாக இருந்தால் உங்களுக்கு சில பரீட்சைகள் வைத்து அதில் நீங்கள் தேரணும். அந்த பரீட்சையை வச்சு தேர்னா தான் உங்களுக்கு பெரிய சொர்க்கத்தை தர முடியும். அழியாத நிரந்தரமான ஒரு பெரு வாழ்க்கை நீங்கள் பெற முடியுமானால் ஒரு சோதனை தான் இந்த இப்லீஸ். போ, அவன் கெடுக்க பார்ப்பான், அவனை ஜெயிச்சு வந்தால் தான் உனக்கு பரிசு. இந்த பரிசை உங்களுக்கு தருவதற்கு தான் அவனுக்கு இந்த அவகாசத்தை கொடுத்துருக்குறான். அவனுக்கு ஒரு அந்தஸ்து கொடுப்பதற்காக வேண்டியோ, அவனுக்கு மரியாதை கொடுப்பதற்காக வேண்டியோ, அவனுடைய வல்லமையை பறைசாற்றுவதற்காக வேண்டியோ இந்த அவகாசம் கொடுக்கப்படவில்லை. எது கொடுத்துருக்குறோம், ஆகிரத்தை நம்பினவன் யார் என்று பிரித்தறிவதற்கு கொடுத்துருக்குறோம். இது இப்படி அவன் செய்வதிலிருந்து எவனெல்லாம் தப்பிக்கிறானோ அவன் தான் ஆகிரத்தை நம்புகிறான். எவன் தப்பிக்கலையோ, அவன் அலங்கரித்து காட்டுவதை நம்பி போய் விழுந்து விடுகிறானோ பாவத்தில், அவனை ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த அவகாசம் கொடுத்ததுக்குரிய காரணத்தை சொல்லிடுறான். என்ன காரணம், இல்லாலி நாலம மையோமின் பில் ஆகிறா ஆகிரத்தை நம்புகிறவன் யார் என்று அறிவதற்காகவே தவிர அவங்களுக்கு நம்ம சுல்தானை கொடுக்கல, அவனுக்கு கொடுக்கல. அதே மாதிரி 14:22 இதில் அவனுக்கு கொடுத்த அதிகாரம் என்னங்கிறது அவனே சொல்லிவிடுறான். இப்போ கால ஷைத்தான் கூறுவான், லம்மா குலியல் அம்ரு கூறினான் இருக்குது. சென்ற கால வினை என்ன, சென்ற கால வினை செஞ்சிடக்கூடாது.
இது வந்து மஹ்ஷரில் நடக்கக்கூடிய சம்பவம். கியாமத்து நாளில் நடக்கக்கூடிய மஹ்ஷரில் விசாரிப்பான்ல, அப்போ நடக்கிற சம்பவம். அப்போ இனிமேல் தான் கூற போகிறான். அதனால் காலன்னா எக்கூருடைய அர்த்தம். எல்லா இடத்துலையும் காலன்னா சென்றகால வினை தான் அது அர்த்தம். சில இடங்களில் வந்து அந்த சம்பவம் வந்து வருங்கால சம்பவத்தை சொல்லுமையானால் அப்போ சென்றகால வினை வந்து வருங்கால வினையுடைய அர்த்தமாக மாறிக்கணும். ஓ கால ஷைத்தான் கூறுவான், லம்மா குலியல் அம்ரு, தீர்ப்பளிக்கப்படும் பொழுது, காரியம் முடிக்கப்படும் பொழுது, அதாவது நீ சொர்க்கம் நீ நரகம் அல்லாஹ் தீர்ப்பளிப்பான்ல, அப்போ சொல்லுவான், இன்னல்லாஹ வாதக்கும் வாதல் ஹக்கி. அப்போ இப்போ ஷைத்தானே சொல்லுவான் மக்கள்கிட்ட, எப்படி சொல்லுவான், இன்னல்லாஹ வாதக்கும் வாதல் ஹக்கி, அல்லாஹ் உங்களுக்கு மெய்யான வாக்குறுதியை தந்தான். வாத்துக்கும் நானும் உங்களுக்கு வாக்குறுதியை தந்து பகலத்துக்கும் நான் மீறிட்டேன். அல்லாஹ் உங்களுக்கு தந்த வாக்குறுதி மெய்யானது, நல்லது செஞ்சால் சொர்க்கம் நரகம்னு சொன்னான். நான் என்ன செஞ்சேன், அதெல்லாம் செய்யாத உங்களுக்கு நல்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தப்பான வாக்குறுதியை கொடுத்து நான் மீறிட்டேன். ஒமாக்கான் அலி அழைக்கும் என் சுல்தானின், உங்கள் மீது எனக்கு அந்த அதிகாரமும் இல்லை. இப்போ உங்களை கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்க்கறதுக்கு ஏன் சொல்ல நீங்கள் கேட்டீங்கல்ல, அதுக்காண்டி இப்போ ஏதாவது அதிகாரம் இருக்குதா? அதிகாரம் இல்லை. அப்போ அதிகாரம் வந்து ஒரு காலக்கெடுவோடு உள்ள, அந்த காலக்கெடு முடிஞ்சிருச்சுல, இது கியாமத்து நாள் முடிஞ்சு விசாரணையெல்லாம் முடிஞ்சு தீர்ப்புலாம் அளிக்கப்பட்ட பிறகு தான் இதை இப்லீஸ் ஷைத்தான் வந்து சொல்கிறான். ஒமாக்கான் அலி அழைக்கும் மின் சுல்தானின், இப்போதைக்கு எனக்கு எந்த ஒரு சுல்தானுமே கிடையாது. இல்லா அந்த தாவத்துக்கும், நான் உங்களை அழைச்சேன். ஃபஸ்ட்ட ஜபத்தும் லீ, நீங்கள் என் சொல்ல கேட்டீங்க. அதனால் ஃபலா தலூமூனி, என்னை நீங்கள் பழிக்காதீர்கள். ஒலூமு அம்புசக்கும், உங்களையே நீங்கள் பழித்து கொள்ளுங்கள். மா அனபி முஸ்ரிஹிக்கும், உங்களை வந்து நான் காப்பாற்றக்கூடியவன் இல்லை. ஒமான் துமி முஸ்ரிஹிய, நீங்கள் வந்து என்னையை காப்பாற்ற முடியாது. இன்னி கஃபர்த்து பிமா அஷரக்து மூனி மின் கபுல், இதுக்கு முந்தி எதையெல்லாம் நீங்கள் இணை கற்பித்தீர்களோ அதை விட்டு நானே மறுத்து விட்டேன், அவங்கெல்லாம் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிடுவான். இன்னல்லாலி மீன் அழகும் அதாபுன் அதையும், அது அநியாயக்காரர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்குன்னு சொல்லுவான் என்று 14:22 இருக்குது. அப்போ இந்த ஷைத்தானுக்கு வந்து இந்த காலக்கெடு முடிஞ்சிட்டு அதிகாரம் கிடையாது. சொர்க்கத்திலலாம் வந்து காப்பாற்ற முடியாது, நரகத்திலேருந்து காப்பாற்ற முடியாது, மஹ்ஷரில் உதவ முடியாது. அவனுடைய அதிகாரம் வந்து ஒரு எல்லைக்கு உட்பட்டதுன்னு சொல்லி அந்த பர்மிஷன் கொடுத்த அடிப்படையில் தான் அவனால் செயல்பட முடிகிறது. அவன் இறங்கும் போதே அதை கேட்கும் போதே அதெல்லாம் முடியாதுன்னு நல்லா சொல்லிட்டான்னு வைங்க, அவனும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போன மாதிரி அவர் காலத்தில் மௌத்தா போயிருப்பான். அல்லது ஒன்றும் செய்ய முடியாதவனாக அதை தருவா சுற்றிட்டு கிடப்பான். அல்லாஹ் வந்து ரெண்டுக்கும் சேர்த்து அனுமதி கொடுத்துட்டான். காலத்தையும் கொடுத்துவிட்டா, உன்னுடைய அடிமைகளை போய் கெடுத்துக்க, உன் சொல்ல கேட்கக்கூடிய கெட்டவங்களை கெடுத்துக்கன்னு எல்லாம் நினைஞ்சிட்டான், அவகாசம் கொடுத்துட்டான். அப்போ இதை கொண்டு வந்துக்கிட்டு சூனியக்காரனோட கம்பேர் பண்ணக்கூடாது. சூனியக்காரனுக்கு அல்லாஹ் இந்த மாதிரி கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கிறங்க, உங்களுக்கு அந்த பர்மிஷன் கொடுத்துட்டேன், சோதித்து பார்க்கத்தான் இவ்வளோ பெரிய ஷைத்தானை வச்சு மாதிரி இவனை முறுக்க வச்சு சோதிக்கணும். மனிதர்களை சொர்க்க நரகன்னு சோதித்து பார்க்குற ரீசனும் எல்லாம் சொல்லிட்டான். எதுக்காக வேண்டி இதை கொடுத்தேன், எல்லாம் வந்து நீங்கள் இயல்பாகவே நம்ம நல்லது செய்கிறவனாவே வாழ்ந்துட்டா நமக்கு இப்படி சொர்க்கம் தர்றது. எல்லாம் படைச்சிட்டான், ஷைத்தான்கிற தன்மை இல்லாமல் ஆக்கிட்டான். அப்போ நம்ம எல்லோரும் என்னவா இருந்திருப்போம், எல்லோரும் தொழுவோம், எல்லோரும் நோன்பு வைப்போம், எல்லோரும் நல்ல காரியம் செய்வோம், யாருமே யாருக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம், கேடு செய்ய மாட்டோம், இயல்பாக ஊர் பாவி கூட இருக்க மாட்டான். இப்படி வாழ்ந்தால் எப்படி சொர்க்கம் தர்றது? இயல்பாக அப்படி இருந்துட்டால் அது சொர்க்கம் தர முடியுமா? அப்போ உங்களுக்கு சொர்க்கங்கிற பரிசு தருவதாக இருந்தால் நீங்கள் ரெண்டும் செய்வதற்கு ஏற்றவாறு படைக்கப்பட்டு நீங்கள் அதை ஜெயித்து இதன் பக்கம் வந்தால் தான் தர முடியும். அதுக்கு என்ன தேவைப்படுது? இந்த ஷைத்தான் தேவைப்படுகிறது. அல்லாஹ்வே அந்த சோதனைக்கு அந்த ஷைத்தான் ஒருத்தனை நம்ம செய்யணும்னு நினச்சி தானே இதெல்லாம் செஞ்சான். திடீர்னு முளைச்சதா இதெல்லாம் ஷைத்தான் அப்படி கேட்பான். அல்லாஹ்வுக்கு தெரியாத படைக்கும் போதே அந்த ஷைத்தானை இப்லீஸை படைக்கும் போது அல்லாஹ்வுக்கு தெரியும் இவனை வந்து ஒரு சோதனை களமாக நம்ம ஆக்கணும்னு தான் அல்லாஹ் படைத்தான். அதனால தான் அவனால் எதிர்த்து பேச முடிஞ்சு. ஆதமுக்கு பணிய சொன்னால் பணிஞ்சிட்டு போகிற பெரிய விஷயம் அவனுக்கு அல்ல தானே சொல்கிறான்னு செஞ்சுட்டு போயிடுவான். அல்லாஹ் என்ன செஞ்சான், நம்மளை சோதித்து பார்க்குறதுக்கு இவனை வந்து பின்னாடி நம்ம அனுப்ப வேண்டியிருக்கு, அதுக்காக வேண்டி இவனை எதிரியாக்கணும், எதிர்க்க வைக்கணும்னு தானே ஆக்கணும். அப்படிங்கிறத இந்த ஒரு ரீசன் படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷைத்தான் வந்து இந்த மாதிரி செய்கிறான் என்று நம்புறதில் ஷிர்க்கு வராது. நபிமார்கள் அற்புதம் செய்தார்கள் என்று சொல்வதில் ஷிர்க்கு வராது. ஆனால் சூனியக்காரன் அற்புதம் செய்கிறான்னா ஷிர்க்கு வரும். ஏன் வரும்?
அவன் அல்லாவோட உரையாடக்கூடியவனா ஷைத்தான் இல்லை. இவங்க சூனியக்காரங்க மலக்குமார்கள் அல்லாட்ட நபிமார்கள் அல்லாட்ட உரையாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த இப்லீஸும் அல்லாட்ட உரையாடி நேருக்கு நேரம் பேசக்கூடியவனாக இருந்தால் அந்த பர்மிஷனை வாங்கினான். விளங்குதா? வானவர்களோட இருந்தான், அடிக்கடி அல்லாவோட பேசக்கூடியவனாக அவன் இருந்தான். இறுதியாக இந்த பர்மிஷன் வாங்கும்போது கூட அனுமதி வாங்கிக்கிட்டு தான் வர்றான். அப்போ இப்படியான ஒரு அனுமதி இவன் வாங்கினான்னு சொல்ல முடியுமா? அப்போ இவனுக்கு இயல்பாகவே இந்த சக்தி இருக்குது. இவனாவே சில மந்திரங்களை கண்டுபிடிச்சி அதன் மூலமாக அல்லாஹ் மாதிரி இவன் செயல்படுவான்னு நீங்கள் நம்புறீங்களே, அதுவும் இது ஒன்றாகுமா? இதை வச்சுக்கிட்டு அதை நியாயப்படுத்த இயலுமா? இதை நாங்கள் நம்புவோம். அல்லாஹ்வை போல செய்தான் செயல்படுறான், அதனால் செய்தான் கிடையாது நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்? இதை பர்மிஷனோடு அவன் செய்கிறான். அவனாக செஞ்சான்னா அது செருக்கு தான். அல்லாஹ் எதிர்த்தவன் செய்கிறான்னா செருக்கு தான். அல்லாட்ட கேட்டு செய்கிறான்னு அதில் வர்றதுனால அது செருக்கு கிடையாது. அவன் அல்லாஹ்வை போன்றவன் இல்லை. பர்மிஷனை ரத்து பண்ண அவனால் செயல்பட முடியாது. அப்படின்னு இருக்கிறதுனால இதை கொண்டாந்து காட்டி நீங்கள் தானே செருக்கு வைக்கிறீன்னு காட்டி எதிர்கேள்வி கேட்டு சூனியத்தை நியாயப்படுத்த பார்க்குறாங்க. அது அந்த வாதமும் தவறு என்பதை என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். அடுத்ததாக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த ஷைத்தானு சொன்ன மாதிரியே தஜ்ஜாலை கொண்டாந்து நிப்பாட்டுவாங்க. அந்த விஷயத்தை நம்ம என்ன செய்வோம், நாளைக்கு பார்ப்போம்.